இந்த பஹல்காம் தாக்குதலை ஒட்டி ஆபரேஷன் சிந்தூர் இப்படி பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் என்ஐஏ இதை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை ஒட்டின வழக்குகள் எல்லாத்தையும் பல மாநில காவல்துறைக்கும் இதை பத்தின தகவல்லாம் கொடுத்து விசாரிக்கலாம் சொல்லியிருக்காங்க. உளவுத்துறையில இருந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சதன் அடிப்படையில ஒரு 8 பேரை கைது பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இந்த 8 பேர்ல முக்கியமா வந்து ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க தேசிய அளவுல. யாரு அப்படின்னா ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிற ஒரு யூடியூபர். இவங்க வந்து டிராவல் வித் ஜோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. பல நாடுகளுக்கும் போய் வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஒரு டிராவல் விளாகரா இருக்காங்க. பஹல்காமுக்கும் போயிருக்காங்க, பாகிஸ்தானுக்கும் போயிருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் இருக்கு. இதை ஒட்டி வந்து அவங்கள வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. இதுல என்னன்னா இவங்களோட லேப்டாப்ல வந்து சில ரகசிய தகவல்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு அதிகாரிகள்லாம் சொல்றாங்க. பட் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் அவங்கள பத்தி டீட்டெயிலா இன்னும் வெளியே வரல. அவங்களோட தந்தை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததா சொல்லி சிலர் ஒரு 5-6 பேர் வந்தாங்க. வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு அதிகாரிகளுக்கு நிறைய தகவல்லாம் கொடுத்தீங்க, உளவு பாக்குறீங்க இங்க இருந்தே அப்படின்னு சொல்லி தான் கைது பண்ணி கூப்பிட்டு போனதா சொல்றாங்க. ஆனா இங்க பாகிஸ்தானுக்கு அவங்க போனதுக்கு நம்ம நாடு அனுமதியோட தான் போயிருக்காங்க. விசா வாங்கியிருக்காங்க. இங்க எல்லா செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுதான் போயிருக்காங்க. அப்படி எதுவுமே பொண்ணு பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. பட் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு.